வழக்கமா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல தான் இந்த சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும். அது இந்த முறை திமுக கூட்டணியில இருக்கா? இல்ல, பொதுவா இங்க வன்னியரசு அதை பத்தி விரிவாக எடுத்து சொல்லிட்டார். ரெண்டு கட்சிகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்பட்டது. திமுகவோட ஒவ்வொரு கட்சியா பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்குது. ஒண்ணு, முதல்ல தொகுதிகளுடைய எண்ணிக்கை, ரெண்டாவது சின்னம், மூன்றாவது எந்த தொகுதி அப்படிங்கிறது. ஆக அப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடிக்கும் போது அந்த ஒவ்வொரு கட்சியும் எதை ஏற்கிறதோ அதன் அடிப்படையில உடன்பாடு என்பது கையெழுத்தாகுது. ஆகவே இது இருதரப்பினுடைய முடிவு அடிப்படையில அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். திமுக கூட்டணினாலும் சரி, அதிமுக கூட்டணினாலும் சரி. ஆனா ஒரு வித்தியாசத்தை என்னால சுட்டி காண்பிக்காம இருக்க முடியல. இப்ப அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக, எடப்பாடியார்னு சொல்றாரு. அப்ப ஏன்பா ஒரு ரெண்டு சாய்ஸ் தான் பொதுவா அந்த கட்சிகளோட பேசும்போது வரும். ஒண்ணு, அந்த கட்சிக்கு சொந்த சின்னம் இருந்தா அந்த சின்னத்துல நிக்கணும். இல்லைங்க, உங்க சின்னம் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரல, ஆகவே இரட்டை இலை சின்னத்துல நில்லுங்க, அதிமுக சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பொதுவா. இந்த பக்கம் திமுகல ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஐயா உங்க சொந்த சின்னத்துல நில்லுங்க, இல்லாட்டி உதயசூரியன் திமுக சின்னத்துல நில்லுங்க. இப்படித்தானே இருக்கும். ஆனா இப்பவும் திமுக அப்படிதான் நடந்திருக்கு. இவர் மதிமுக பத்தி அதிமுக நண்பர் சொன்னாரு. அங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறாங்க, ஒரு தொகுதியில அவங்களுடைய சொந்த சின்னத்தில் நிக்கிறாங்க. ஆனா அதிமுக அணியில என்ன வேடிக்கைன்னா, இரட்டை இலையா சொந்த சின்னமா என்றல்ல, தாமரையா சொந்த சின்னமான. ஆனா தலைமை தாங்கிறது அதிமுகங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை கூட ஒரு பெருமையாக இங்க சொல்லப்படுது. அது இன்னும் சில கட்சிகள் இருக்குது. உதாரணமாக பாரிவேந்தர் ஐயாவுடைய கட்சி, இன்னும் சில கட்சிகள்லாம் அவங்க எந்த சின்னத்துல நிற்பாங்கன்னு கேட்டா, எடப்பாடியாருடைய பேட்டியை கேட்டு வர்றேன், அது அவங்க இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேங்கிறார். அப்ப இது என்ன வேடிக்கைன்னா, அப்ப அவங்க பாஜக சின்னத்துல நிக்கிறதுக்கு இவர் அனுமதி தர்றாரு என்று ஆகுது. அது அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயகம்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா சார்? இல்ல இந்த ஜனநாயகம் இல்ல. இதுல என்ன சிக்கல்னா, பாஜக அவ்வளவு அழுத்தத்தை தருதுங்குது. வாரத்துல பூரா அழுத்தம்னு எல்லாரும் பேசிட்டீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், அழுத்தம் பாஜக தரப்புல இருந்து மறுக்கலாம் தமாக நண்பது, தமாக உள்ளிட்ட இதர கட்சிகள், அதிமுக கட்சிகளுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் பெரிய கட்சியாகிய அதிமுக சின்னத்தில் நிற்காமல் தாமரை சின்னத்தில் இருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு நேரம் பேசினார்ல நம்ம தமாக நண்பர், அவருடைய வரலாறு சின்னத்தெல்லாம் ரொம்ப அருமை, சரிதான். ஆனா இயல்பா என்ன முடிவுக்கு வந்திருக்கணும்? ஆகவே எங்களுடைய சைக்கிள் சின்னத்துல சிக்கல் இருக்கியா, ஆகவே பெரிய கட்சி தலைமை தாங்கிற கட்சி அதிமுக, ஆகவே அதனுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிக்கிறோம், அப்படித்தானுங்க வந்திருக்கணும். இது எனக்கு புது ரூட்டு. நாங்க 27 இடங்கள்ல நிக்கிறத பாஜகவுடைய சின்னத்துல நாங்க மேற்கொண்ட 5ன்னா இப்ப பாஜக கணக்குல 32 ஆகி போச்சு. இன்னும் சில கட்சிகள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விடப்பட்டிருக்கு. அப்ப போற போக்க பார்த்தா 39 சின்னத்தில் நிக்க போறாங்க. இதானுங்க உண்மை. நான் சொல்றது எப்படி பறக்க முடியும்? 27 இடங்கள் தான் பாஜக கொடுக்கப்பட்டதுக்கு பெருமையா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசியில கணக்கு எங்க இருந்து வருது பாருங்க, 39 40 வருது. அப்படிதான் ரெண்டு பெரிய கட்சிகளாக இன்னைக்கு அந்த கூட்டணிங்கிறது இவ்வளவுதான். ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு பாஜக தலைமையிலான கட்சிகள். அப்படின்னா பாஜக தனக்கான அங்கீகாரத்தை சரியா கேட்டு வாங்கியிருக்காங்க நம்ம பார்க்கலாம்ல. அப்படித்தானே காங்கிரஸுக்கு 28 இடங்கள் கொடுக்கப்பட்டதுங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. ஆனா காங்கிரஸ் சின்னத்துல நிக்கிறதா வேற எந்த கட்சியும் சொல்லலையே சகோதரி. அது சொல்ல போனா 3 இடங்கள் தானே கூட கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 25 இருந்த இடங்கள் தானே. இப்ப இது புதுசா இருக்கு உண்மையிலே. நானும் இந்த 50 ஆண்டு காலமாக தேர்தல் வரலாறு பாக்குறேன். பொதுவாக இப்ப அவர் கூட தமாக நண்பர் கூட சொல்லிட்டே இருந்தாரு விசிகாவுடைய வரலாறு பற்றி எல்லாம். தமாகவோட கூட்டணியில முத ஐயாதான், மூப்பனார் ஐயாதான் நம்முடைய திருமா அவர்களை அரசியலுக்கு கொண்டு அப்ப சைக்கிள் சின்னம் அவங்க சின்னம். அப்ப அந்த எந்த அணி தலைமை தாங்குதோ அதனுடைய சின்னத்தை பெறுவதுதான் பொதுவா வழக்கம், வரலாறு. ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அதிமுக அணியில அதிமுக தலைமை தாங்கிறதா சொல்லப்படுகிற அணியில இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தை வாங்குறாங்க. அப்படி வாங்கிக்கலாம் என்று அதிமுக தலைவர் ஒப்புதல் தர்றாரு. இது ரொம்ப புதுமையா இல்லையா?
அப்ப இதுல வந்த அழுத்தம் என்பது பாஜக தரப்புல இருந்து வருது. ஆக அவங்களுடைய திட்டத்தின்படி, நான் சொல்றேன், அவங்களுடைய திட்டத்தின்படி 27 என்பது நேரடியா அவங்க கட்சி நிக்கிறது. ஆனா இன்னொரு 12-13 இடங்கள்ல வேற கட்சிகளின் மூலமாக தாமரையை, எங்களை பொறுத்தவரை பாஜக என்பது தமிழ்நாட்டினுடைய விரோத கட்சி, தமிழ் மாநிலங்களுடைய உரிமைகளை பதிக்கிற கட்சி, மாநிலத்துக்கே எதிரான கட்சி, ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே ஒழிச்சு கட்டின கட்சி. அந்த கட்சியுடைய சின்னத்தில் வரலாற்று முதலாக கிட்டத்தட்ட 39 இடங்கள் அல்லது 40 இடங்களில் அந்த சின்னம் நிக்க போகுது. நம்ம இத பற்றி பேசலாம் அடுத்த சுற்றுல. உங்களோட முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிட்டேன் அருணன். இதைத்தானங்க நாங்க சொல்லிட்டே வந்தோம், இது எவ்வளவு ஆபத்து அப்படிங்கறத. அப்ப இது கிட்டத்தட்ட அப்படித்தானே வந்து நிக்குது. நன்றி, நம்ம பேசலாம். திரு அதிவீர ராமபாண்டியன், மாநில கட்சிங்கிற அந்தஸ்தே இப்ப கூட்டணிக்குள்ள இருந்ததுனாலதான் தங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கான அங்கீகாரத்தையோ இல்ல அந்த கட்சியை வந்து நடு ரோட்ல எடுத்துட்டு வர வேண்டிய நிலைமையிலயோ திமுக இருக்குன்னு எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும்னா, வைகோ அவர்களை இப்போ நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்கல்ல, இது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தெளிவான உதாரணம். இப்போ அருணன் சார் சொன்னதில் ஒரு கருத்தை நான் மாற்றுக்கிறதுக்கு, அவருடைய இவ்வளவு ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இவ்வளவு வருத்தத்தோடு சீட்டு ஒதுக்கிய திமுக கூட்டணிக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது வரலாற்றில் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். 1980 தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி நின்றபோது 106 இடங்களில் மட்டும் காங்கிரஸ் நின்று கொண்டு மீதி இருந்த இடங்களில் அவர்களோடு கூட்டணி இருந்த சக கட்சிகள் அந்த சின்னத்தில் போட்டியிட்டார்கள் என்பது பழைய காலத்து வரலாறு. அதனால் வரலாறே இல்லை என்கின்ற வரலாறு இங்கு கிடையவே கிடையாது. நாங்கள் அப்போ எவ்வளவு தெளிவாகவும் திடமாகவும் இந்த தேர்தல் களத்தை அணுகுகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் எப்படி மதிமுகவை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண மாதிரி மற்ற கட்சிகளை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் போராடி இவ்வளவு எல்லாம் பண்ணி இல்லை இந்த சின்னத்துக்குள் நிற்க வேண்டும், நெருக்கடி கொடுக்கல சார். ரொம்ப இயல்பாக இருக்கும் சார். நாங்கள் நிற்கிற தொகுதிகளில் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் நடைபெறுகிறோம். ஒழிய இது போன்று நாங்கள் அப்படி இல்லை, இது போன்ற வரலாறு இல்லை என்பதெல்லாம் அவர்கள் சொல்வது அதுதான். ஏன் அப்படி அவர் சொல்றார், அவரை போன்ற விவரம் தெரிந்தவர்களே ஏன் சொல்றாங்கிறது இதுல வேடிக்கையிலும் மிக பயங்கரமான வேடிக்கை. இல்ல அதுக்கு வரலாறுலாம் இருக்கு. அருணன் சொன்ன அதே நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த கேள்வி நான் என் கேள்வி வாங்கிக்கோங்க. 2021 இரட்டை இலையில தமாக நின்றது, இப்போ வந்து தாமரை சின்னத்துல நிக்குது. இப்ப தாமரை சின்னத்துல நிக்கணும்ங்கிற விஷயத்தை யார் சொன்னா? பிஜேபி சொன்னதா அல்லது தாமரையில நின்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில இபிஎஸ் போயிட்டாரா? முடிவை அவர்கள் கட்சியை சேர்ந்த வாசன் எடுத்திருக்கிறார். அது நாங்க சொன்னீங்களா நீங்க சொன்னீங்களா? அப்ப மதிமுக ல இருந்து வைகோ தானே சார் எடுப்பார் முடிவை. அப்படி எடுக்கிற இப்ப நாங்க இவங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசி அந்த மாதிரியான வருத்தப்பட்டு வெளியே வந்து நான் மனதார ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல வச்சு இப்படிலாம் எங்கேயாவது நடந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க இதுல எங்களை விமர்சிக்கிறத விட்டுருங்க. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.